ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னதுன்னா இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாத அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான முறையில் நாம் இப்போ இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். அதுக்கு என்ன நம்ம முதல்ல எடுத்துக்க போகிறோம்னா கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. நான் ஆசீர்வாத கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அது சுத்தமான மாவு. அதில் நான் 2 முட்டையை வச்சு இது அருமையாக ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்க்கலாமா, இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா, வாங்க போலாம். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க. அதில் ஒரு 2 முட்டை வச்சிருக்கேன். 2 முட்டை இதில் போட்டுடலாம். இது லைட்டாக சால்ட்டு போட்டுடலாம். ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலக்கிடுங்க. நல்லா அந்த உப்பெல்லாம் நல்லா மேஷ் ஆகிடணும். நல்லா இப்போ 2 முட்டை நம்ம எடுத்து கலக்கிருக்கோம் இல்லைங்களா. இதில் ஒரு 250 மில்லி இது பாலை ஊற்றிக்குங்க. இது கரெக்டாக மெஷர்மெண்ட் படி 250 மெஷர்மெண்ட் கப்பு. இதை ஊற்றி நல்லா கலக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், பாலை ஊற்றி நல்லா கலக்கிட்டோம். எந்த கப்பால் நம்ம பால் அளந்தோமோ அதே கப்பால் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுங்க ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கட்டி இல்லாத அப்படியே லைட்டாக கலக்கிடுங்க. 1 கப்பு பாலுக்கு 1 கப்பு கோதுமை மாவு கரெக்டாக இருக்குங்க மெஷர்மெண்ட்டு. இதை அப்படியே கட்டி இல்லாத கலக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாத நம்ம நல்லா கரைச்சிட்டோம். இதை பாருங்கள், மாவு எந்த பதத்தில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது அப்படியே ஒரு பக்கம் ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இருங்க, இப்போ பாருங்கள், இதில் 1 கப்பு நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிங்க. ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணேன், ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கேரட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இது பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையானாலும் சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தோசை ஊற்றிடலாம். நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ஒரு கரண்டி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இதை அப்படியே ஊற்றிடுங்க. அப்படியே ஊற்றிடுங்க. அது அப்படியே தோசை மாதிரி பரவிடும். இப்போ பாருங்க, ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா ஓரத்துலலாம் வேகட்டும். இந்த சைடெல்லாம் வெந்துச்சு பாருங்க. இப்போ இந்த வேகும் போது என்ன பண்ணணும், நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் காய்கறி வச்சிருக்கோம் இல்லைங்களா, முட்டையில போட்டு அதை அப்படியே இதில் மேலே விட்டுருங்க. அப்படியே மேலே அப்படியே பரப்பி விட்டுருங்க. இப்போ பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இந்த ஓரமாக அப்படியே மெதுவாக எடுங்க. அப்படியே திருப்பி அப்படி ஒரு நிமிஷம். அவ்வளோதாங்க. அப்படியே திருப்பி போட்டுருங்க. இப்போ பாருங்க, அப்படியே நம்ம ஃப்ரண்ட்ல திருப்பிடலாம். உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்களா. இதில் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது என்னன்னா, இது மேலே கொஞ்சம் லைட்டாக சீஸ் போட்டுக்கலாங்க. சீஸ் போட்டால் ரொம்ப பசங்க விரும்பி சாப்பிடும். இப்போ பாருங்க, கொஞ்சோண்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்து எக்கெல்லாம் கலந்துருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அப்படியே சீஸை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுடலாங்க. இது அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்க, நம்ம மூடி எடுத்து பார்க்கலாம். பாருங்க, சீஸ் போட்டு எவ்வளோ சூப்பராக பாருங்க மெல்ட் ஆகிருக்கு. நல்லா இருக்கு பாருங்க, அருமையாக இருக்குது. இது பாருங்க, நம்ம இந்த கோதுமை மாவில் இந்த மாதிரி எவ்வளோ அருமையாக நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். அது பாருங்க, பார்க்கறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பாருங்க, நான் ஜூம் பண்ணி தான் கிட்ட தான் காட்டுறேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், செம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா உடம்புக்கு நல்ல ஹெல்த்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிருக்கு. இதை நீங்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இந்த சீஸ் எல்லாம் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, முட்டை எல்லாம் செஞ்சுருக்கோம். நம்ம இது நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் மைதா மாவில் கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். இது ஒரு அருமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட் இது அருமை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா நம்ம இது ஒன்று கூட பத்தாது. 2 செஞ்சாலும் 3 செஞ்சாலும் நம்ம பத்தாது. நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம போடும்போது இன்னும் ஒன்று கொடுங்க 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 கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி
ரெசிபி நான் பண்ணியிருக்கிறது. இது வந்து இது வரைக்கும் யாருமே வந்து இந்த மாதிரி கோதுமை மாவு முட்டையை வச்சு நான் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடு உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அலமையில். நாளைக்கு ஒரு புது டிஷோடு சந்திக்க வரை விடைபெறுகிறேன். ஓகே தென் பாய்.